இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி மக, என் மக, என் மருமக யாருமே சரியில்லை. உண்மையான பாசமே இல்லை. மனசு வெறுத்து போச்சு. காஞ்சிபுரத்துக்குன்னு நிறைய வரலாறு இருக்கு. பட்டு, கோவில், இட்லி, மருத்துவம். மக்கள் நேர்மையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. இது வரைக்கும் திருடி இருந்தாலும் இனிமே திருட மாட்டாங்க. கண்ணு சூப்பரா சத்தம் இல்லாம வேலை செய்யுது. அம்பளம் கதை முடிச்சு போச்சு. யோ லாக்கரு, என்கிட்டயே அக்ரிமெண்ட் போடுறியா நீ சிக்கிட்ட. திருட்டு குற்றம் மட்டும் இல்ல, கொலை குற்றமோ 302. திருட்டு நகை தானே, ராஜசேகர் எப்படியும் வாயை திறக்க மாட்டான். நம்ம கிட்ட தான் வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல, மிரட்டி உண்மையை சொல்ல விடாம நாம பண்ணிடலாம். சரிண்ணே. மனப்பேய்ங்க, ஒருத்தனுக்கு தொழில் தர்மமே இல்லை. திருட்டு நாய்கள். ஐயா, நீங்க மலேசியா இல்ல, காஞ்சிபுரம்ங்கிறதும் நீங்க லாக்கர் மாசிலா மணிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ஸ்கூல்ல திருடி நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நானும் என் ஃப்ரெண்டு சுமத்தியும் உங்களை காப்பாத்தினதுனால கிளாஸ்ல நாள் முழுக்க முட்டி போட்டிருக்கோம். இப்ப நீங்களா வரல, குடும்பத்துக்குள்ள இருக்கிற யாரோ தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னு தெரியப்படுத்துறது இப்ப முக்கியம் இல்லை. சொன்னா குடும்பமே குலைஞ்சு போயிடும். உங்களுக்குன்னு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு தயவு செஞ்சு போயிடுங்க. போறதுக்கு முன்னாடி உங்களை நம்பி வர வச்சவங்களுக்கு சாரி மட்டும் சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஆயிடும். நன்றிங்க ஐயா. இப்படிக்கு காஞ்சிபுரம் துளசி. என் அப்பா உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லையா? லாக்கர் தான் ஃபோன் பண்றான். இங்க பாரு, ரிலாக்ஸா நார்மலா பேசுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பேசுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஸ்பீக்கர். ஹலோ லாக்கர் சார். லாக்கர் நகை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு பயந்தியா? அப்படிலாம் ஒண்ணு லாக்கர் சார், நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியாதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு லாக்கர் சார். அந்த சேது பெரிய திருடன். நகை அவன் கைக்கு போச்சு, மிஞ்சவே மிஞ்சாது. உன்னை ஏமாத்திடுவான். அதனால நகையை உங்ககிட்ட கொடுத்து போலான்னு நானே எடுத்து வந்துட்டேன். எங்க வரணும்னு கேளு. எங்க வரணும் லாக்கர் சார்? எங்க இருக்கீங்க? லொகேஷன் ஷேர் பண்றேன், அந்த இடத்துக்கு வா. வரும்போது எனக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் எடுத்துட்டு வா. கூட உன் பொண்டாட்டியும் கூட்டு வா. அவங்களுக்கு இதுல பங்கு இருக்குல்ல. ஓகே பாய். வாங்க வாங்க போல வாங்க. லாக்கர் சார், நகை இல்லையே. நகை இல்லையா? உள்ள ஒரு லெட்டர் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. நகை எங்க இருக்குன்னு அதுல தெரியும். அதுக்கு நீங்க இதுலயே வச்சிருக்க வேண்டியதானே, வேற எங்கேயோ எதுக்கு போய் வைக்கணும்? அது எடு. எங்க இருக்கு? புதைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? அதுவும் குறிப்பா இந்த லெட்டர். என்ன அவசரம்? லெட்டரை படிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். படிங்க. நீங்க மலேசியா இல்ல, காஞ்சிபுரம்ங்கிறதும் நீங்க லாக்கர் மாசிலா மணிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இப்படிக்கு காஞ்சிபுரம் துளசி. ஏய் ஃப்ராட் பையல, நகை எங்கடா வச்சிருக்க? இங்க பார், நகைய கொடுக்காம நீ உயிரோட போகவே முடியாது. என்னமா கொலை கூட பண்ணுவியா? கொன்ன தப்பா? சொல்லு, கொன்ன தப்பா?
வரண்டா. இரு, உன்னை போட்டு தள்ளினாதான் எனக்கு நகை கிடைக்கும். ஏய் அந்த கண்ணு எடுத்துட்டு வா. ம். ஒரே போடுதான். புல்லட் நெத்தியில அடிச்சு பின்னாடி பொத்துக்கிட்டு வரும் பாரு. அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. எடுத்துட்டு வா. ஏண்டா அம்பலத்தை சுடாத கண்ணு என்ன மட்டும் அப்படி சுடும்? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க உங்க மாமனாரை கொல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உன் பொண்டாட்டிகிட்ட இப்ப நான் சொல்லவா? உங்க அப்பாவை கொல்றதுக்கு அவன் துப்பாக்கி வாங்கினான்னு சொல்லவா? நான் எதுக்கே அம்பலத்தை கொலை பண்ண போறேன்? அவர் எனக்கு அப்பா மாதிரிங்க. அப்பா உள்ள போய் சுட்டப்பா புல்லட் இல்லைல்ல. எப்படி தெரியுமா? நான் தான் எடுத்தேன். ஏன் அப்படி பண்ண? உன் ஒய்ஃப் வருவா, அவன்கிட்ட சொல்லிட்டா என்ன சொல்லு. சொல்லிட்டா? ஏய் ஏய், அவரை விடுறா. அவரை விடு, இல்ல உன்னை ஷூட் பண்ணிடுவேன். விடுன்னு சொல்றல. உன் பொண்டாட்டிகிட்ட சுட சொல்லு. சுட சொல்லியா? அமராவதி வேண்டாம், கண்ண கீழே போடு. இல்லைங்க, இவனை சுட்டாதான் எனக்கு மனசு ஆறும். நான் சொல்றத கேளு, கண்ண கீழே போடு. நீங்க பண்ண தப்புக்கு நீங்களா போலீஸ்ல சரண்டர் ஆயிருங்க. அதான் நல்லது. நீ என்ன பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க? நீயே ஒரு திருட்டு பையன் தானே? ஆமா, நான் திட்டு பையன் தான். அதுலயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு, நேர்மை இருக்கு. சொந்த குடும்பத்து நகையே திருட சொல்றால் நான் இல்ல. ஏங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? மூஞ்சிலே 4 குத்து குத்துவீங்களா? இவங்க 2 பேரையும் கைது பண்ணி ஜீப்ல ஏத்தியா? அமராவதி எங்க எங்க இன்ஸ்பெக்டர், நாங்க சொல்றத கேளுங்களேன். சார், இவளுக்கு எப்படி தெரியும் கரெக்டா இந்த இடத்துக்கு எப்படி வந்தா இவ? வாங்க மேடம். சிவா சார் பாத்தீங்களா? உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த துரோகி இங்க வீட்டுல இருக்க கூடாது, அதுக்கு வேற இடம் இருக்கு. யோ ஏத்துங்கய்யா. ஓகே சார் வேண்டாம் சார். ஏங்க எல்லாத்துக்கும் காரணம் துளசி தான். சரியா பொறி வச்சு சிக்க வச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் வேண்டாம், இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். லாக்கர் மாசிலா மணிக்கு பணம் கொடுத்து திருட சொன்னதுக்கு சாட்சி இருக்கு. சேதுதான் சொல்லிருப்பானா இல்ல லாக்கர் இவங்க கிட்ட சொல்லிருப்பானா? இதுவும் தெரியலையே. நம்ம வீட்லயே திருட சொல்லிருக்க. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பாவுக்கு தெரிஞ்சா தாங்குவாரா? அதான் பொறி வச்சு புடிச்சிட்டாங்கல்ல. வேணும்னா நியூஸ் பேப்பரை வர வச்சு போடுங்க, இதெல்லாம் ஊருக்கே தெரியட்டும்.